VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் யூடியூபில் உங்களுடைய சேனல் நேமை யூனிக்கான சேனல் நேம், அதாவது இதுவரை யாரும் பயன்படுத்தாத சேனல் நேமை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றியும், அதை நம்முடைய சேனல் நேமாக செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு ஒரு தனித்துவமான பெயரை க்ரியேட் பண்ண கூகுள் சர்ச் பாக்ஸில் ஸ்பின் எக்ஸ்ஓன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுக்கான சேனல் நேமை உருவாக்கிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான நேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நேம் கிரியேட் பண்ணுவது மட்டுமல்லாமல் இந்த வெப்சைட் மூலம் யூசர் நேமை பெற முடியும். அதாவது நீங்கள் பல இடங்களில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்துவீர்கள். அதற்கு உங்களுடைய பெயரை யூசர் நேமாக பயன்படுத்துவீர்கள். அப்படி பயன்படுத்தாமல் உங்களுக்கான யூசர் நேமை இந்த வெப்சைட் மூலம் உருவாக்குவதன் மூலம் அந்த யூசர் நேமை நீங்கள் எந்த இடங்களில் பயன்படுத்தினாலும் அது செக்யூராக இருக்கும். மேலும் இதில் இன்ஸ்டாகிராம் நேம்ஸ், கேம்ஸ் டேக்ஸ், நிக் நேம்ஸ், ரேண்டம் நேம்ஸ் போன்ற வெப்சைட்டுகளில் நாம் பயன்படுத்துவதற்கு தேவையான நேம்களை நமக்கு தேவையான மாதிரி உருவாக்கிக்க முடியும். ஓகே, யூடியூப் சேனலுக்கான நேமை கிரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அதற்கு இந்த இடத்துல உள்ள யூடியூப் நேமுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களிடம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய சேனலில் என்ன மாதிரியான டாபிக்ஸ் போட போகிறீங்க என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அதாவது டெக்னாலஜி, ஃபுட், கேம், இது போன்று எது ரிலேட்டடான வீடியோ போட போகிறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு பாக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய நேம்ஸ் ஷோ ஆகும். அல்லது நீங்கள் இதில் எந்த ஒரு பாக்ஸ் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஸ்பின் கொடுத்தாலும் உங்களுக்கு நேம்ஸ் ஷோ ஆகும். அடுத்து இதில் நீங்கள் உங்களுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான வீடியோ போட போகிறீங்க என்பதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான வேர்ட் உங்களுடைய சேனல் நேமில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையை இந்த இடத்துல ஆட் பண்ணியும் நீங்கள் சேனல் நேமை உருவாக்க முடியும். அடுத்து உங்களுக்கு இந்த நேம்ஸ்களில் எந்த நேமும் செட் ஆகலைன்னு தோணுச்சுன்னா மீண்டும் ஸ்பின்னுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு புதிய பெயர்கள் ஷோ ஆகும். இதன் மூலம் உங்களுக்கான சேனல் நேமை செட் பண்ணிக்க முடியும். எதற்காக இந்த யூனிக்கான நேமை நாம் கொடுக்கணும் என்றால், யூடியூபில் வேறு ஒருவர் வைத்த சேனல் நேமை நீங்களும் வைக்கிறீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம் யூடியூபில் சர்ச் பண்ணாலும் முன்பே கிரியேட் பண்ண சேனல் நேம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அவருடைய சேனலை தான் முதலில் பார்ப்பார்கள். அதுவே நீங்கள் ஒரு தனித்துவமான பெயர், யாரும் பயன்படுத்தாத பெயரை வைக்கும்போது உங்களுடைய சேனல் நேம் முன்னாடி ஷோ ஆகும். அப்போது தான் உங்களுடைய சேனல் சீக்கிரம் க்ரோத் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.